Koo TV. இந்த ஃபிளாக் எதுக்கு இங்க இருக்கு? நாயரா, இதுதான் நம்ம தேசிய கொடி. ஆமா டீச்சர், இது நம்மளோட தேசிய கொடின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் டிவிலயும் பார்த்தேன். ஆமா நாயரா, நீ சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம தேசிய கொடியை ஏத்துனத பாத்திருப்பீங்க. இன்னைக்கு தான் நம்ம இந்திய குடியரசு தினம். ஆமா, இன்னைக்கு காலையில எல்லாரும் கொடி முன்னாடி நின்னுட்டு இருந்தத நான் பார்த்தேன். உனக்கு குடியரசு தினம்னா என்னன்னு தெரியுமா? ஆமா டீச்சர், நம்ம தேசிய கொடியை வருஷத்துக்கு 2 தடவை நாம ஏற்றுவோம். சுதந்திர நாள் அன்னைக்கு, அப்புறம் குடியரசு நாள் அன்னைக்கு. நாயரா, உனக்கு அந்த இன்னொரு நாள் ஞாபகம் இருக்கா? நாம நம்ம மாம் டாட் கூட ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் பார்க்க போனோமே அன்னைக்கு. அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஸ்கிரீன்ல இந்திய கொடிய பார்த்ததுமே எல்லாரும் எழுந்து நின்னோமே. ரொம்ப சரியா சொன்னப்பா. நாம எல்லாருமே இந்திய கொடிக்கு அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். நீ ரொம்ப சரியா சொன்ன. அதாவது வருஷத்துக்கு நாம 2 முறை கொடியை ஏத்துவோம். ஆமா, குடியரசு தினம்னா என்ன? எனக்கு தெரியாதே டீச்சர். சரி, வருத்தப்படாத நீல், அத பத்தி நான் உனக்கு சொல்றேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எங்க கூட வாங்க. டீச்சர் நமக்கு குடியரசு தினத்தை பத்தி சொல்ல போறாங்க. வாவ், வாங்க போலாம். அது மட்டும் இல்லாம அசெம்பிளி ஹால்ல யாரோ இத பத்தி பேசிட்டு இருந்த நாம கேட்டோம்ல. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல இன்னைக்கு நம்ம இந்திய குடியரசு தினம். இன்னைக்கு என்ன தேதின்னு உங்கள யாராவது சொல்ல முடியுமா? 26th ஜனவரி. வெரி குட் வாணி. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல தான் நம்ம நாடு முழுக்க பரேடெல்லாம் நடக்கும். அங்க சின்ன சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல ஆயுதப்படைகள் பங்கெடுக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஹால்ல இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க. இங்க இருக்கிற இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வருஷம் வருஷம் நியூ டெல்லியில நடக்கிற பரேட்ஸ் போட்டோகிராஃப்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் நம்ம ஸ்கூல்ல கொடி ஏத்துறத நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். ஆமா டீச்சர். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நியூ டெல்லியில நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் கொடி ஏத்தி இருக்கிறாரு. ஆமா டீச்சர், அத நான் டிவில பார்த்தேன். வெரி குட் பசங்களா. அப்புறம் இந்திய குடியரசு தினத்தை நாம எதுக்காக கொண்டாடுறோம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாம சுதந்திர தினத்தை நாம எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுப்போம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. இந்த ஆட்சி பல வருஷமா நடந்துட்டு இருந்தது. இந்திய மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் எதையுமே அவங்களால செய்ய முடியல. நிறைய மக்கள் பல வருஷமா இந்திய சுதந்திரத்துக்காக நிறைய போராடினாங்க. அப்புறம் கடைசியா 1947ல இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறமா பல இந்திய தலைவர்கள் ஒன்னா கூடி இந்திய ஆட்சி புத்தகத்தை உருவாக்கினாங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல இருக்கிறது போலவே. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, சுதந்திர மக்களான நாம என்ன செய்யணும், அப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கு. எங்கெல்லாம் நாம போகலாம், அப்புறம் எங்க நாம போக கூடாது, இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆட்சி புத்தகத்தை தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற நாடுகள் அத்தனையும் அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வச்சிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆயிடுச்சு. 3 வருஷமா ரொம்ப கவனத்தோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம அதை பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணோம். அப்புறம் அந்த புத்தகத்தோட அடிப்படையில நம்ம நாட்டையும் நம்ம அரசாங்கத்தையும் நடத்த ஆரம்பிச்சோம்.
இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நாம பின்பற்ற ஆரம்பிச்ச நாளைத்தான் குடியரசு தினம், அதாவது ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம். இந்தியா இந்த ரூல் புக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நாம ஜனவரி 26ஆம் தேதிய ரிபப்ளிக் டே, குடியரசு தினம்னு கொண்டாடுறோம். வாவ், இத பத்தி எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. ஆமா, எனக்கு கூட இத பத்தி தெரியாது. எங்க எல்லாருக்கும் ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு நாளை பத்தி சொன்னதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர். யூ ஆர் வெல்கம் பசங்களா. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. சேம் டு யூ டீச்சர்.